ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் பெட்டர் லைஃப் பாத். இந்த 2026 ஒரு நல்ல சேஞ்சஸை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கான தான். நான் சொல்லப்போல் இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள். இந்த இயரில் உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், திட்டமிடல். எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முதலும் திட்டமிடல் ஒன்று வைக்க வேண்டும். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால் அதுக்கான திட்டம் ஒன்று நாங்கள் இட்டிருந்தோம். இப்படி எப்படி பண்ண போகிறோம் நாங்கள் திட்டமிட்டு சரியான முறையில் வச்சுருந்தோம்னா அந்த ஒரு விஷயம் நேர்த்தியாகவும் சரியாகவும் எங்களுக்கு முடிக்கக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் திட்டமிடாமல் செஞ்சோம்னு சொன்னால் அதில் பிழைகள் ஏற்பட சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த 2026 நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு ஒரு திட்டம் ஒன்று இட்டு வைக்கணும். அப்படி திட்டமிட்டு நாங்கள் செயல்படுற நேரம் இந்த இயரை எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சாக எங்களோட லைஃப்பில் மாற்ற முடியும். ரெண்டாவது எய்ம், அதாவது கோல். எங்களுக்குன்னு ஒரு கோல் ஒன்று நாங்கள் முடிவு பண்ணணும். இது தான் நான் அச்சீவ் பண்ண போகிறேன், இது தான் என்னோட கோல்னு சொன்னால் தான் அதை நோக்கி எந்த ஒரு கவன சிதறல் வந்தாலும் நாங்கள் அதெல்லாம் தாங்கிக்கொண்டு எங்கேயும் நாங்கள் அங்கிட்டு இங்கிட்டு தடமாறாமல் நாங்கள் அந்த கோலை நோக்கி நாங்கள் போவோம். ஸோ இந்த இயரில் இப்போ நிறைய பேருக்கு இருக்கலாம், ஸ்டடி பண்ணுற பிள்ளைகள் இருப்பாங்க, நான் இந்த இயரில் இந்த எக்ஸத்தில் இப்படி நான் அச்சீவ் பண்ணணும், இது தான் எனக்கு கோல்னு நினைப்பாங்க. இந்த லைஃப்பில் உள்ளவங்க நான் இது மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இப்படி நான் வீடு கட்ட வேணும், இது மாதிரி இல்லாட்டி நிறைய விஷயத்தில் நான் கார் வாங்கணும், பைக் வாங்கணும், அது மாதிரி நிறைய விஷயத்தில் ஒரு எய்ம் ஒன்று வச்சு தான் நாங்கள் வேலை செய்வோம். அதனால் இந்த இயரில் நாங்கள் எந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முதலும் எய்ம் ஒன்று நாங்கள் வச்சுருக்கணும். அப்படின்னா தான் அந்த எய்மை நோக்கி நாங்கள் போகிற நேரம் எங்களோட லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் உண்டு. மூணாவது விஷயம், நேரம். இது மிச்சமே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு இதை இழந்தால் மறுக்காலம் பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தான் இந்த நேரம். இந்த நேரத்தை அப்போ நாங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு பிரயோஜனமானதாக நாங்கள் யூஸ் பண்ண வேணும். இதில் எப்படின்னா எங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வோமே. இப்போ நான் ஒரு விஷயம் செய்ய போகிறேன், அது எனக்கு இப்போ தேவையில்லாத விஷயம், ஆனால் நான் அதை சும்மா செய்ய போகிறேன். இதே இந்த நேரத்தில் எனக்கு தேவையான ஒரு விஷயத்தை நான் செய்யக்கூடியதாக இருக்குது, ஆனால் நான் அதை செய்யாமல் இந்த தேவையில்லாத விஷயத்தை செய்கிறதுனால என்ன நடக்கும், எங்களோட நேரம் வீணடிக்கப்படுது. இதே இந்த நேரத்தில் நான் இதை தான் கட்டாயம் செய்யணும், மற்றது நான் இப்போ வேணாலும் செஞ்சு கொள்ளலாம், ஆனால் இது தான் இம்பார்ட்டண்ட்டு விளங்கி நாங்கள் அந்த நேரத்தை சேவ் பண்ணுறோம் தானே. இதனால் எங்களோட லைஃப்பில் எந்தெந்த விஷயத்தை நாங்கள் எப்போ செய்யணுமோ அப்போ செய்கிற ஒரு சான்ஸும் வருது. அதே மாதிரி எங்களோட நேரத்தை நாங்கள் சேவ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதாவது நேரத்தை நாங்கள் வீணடிக்காமல் அது எங்களுக்கு இன்னும் தேவையாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதாவது இந்த நேரத்தை எங்களுக்கு பயனுள்ளதாக எங்களுக்கு மாற்றிக்கொள்ளணும். இப்படி செய்கிறதுனால எங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் ஏற்படும். 4வது விஷயம் என்னென்னு சொன்னால் செல்ஃப் கேர். இப்போ நாங்கள் மற்ற விஷயங்களை பார்க்குறதுக்கு முதல் நாங்கள் எங்களையே நாங்கள் கேர் பண்ணணும். இப்போ நான் ஆரோக்கியமாகவோ இல்லாட்டி உடல் அழகில் இல்லாட்டி அறிவில் திறமையில் நான் நல்லா இருந்தால் தான் எங்களோட லைஃப் முன்னேறத்துக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் நான் உடல்நிலை சரியில்லாமல் சமூகத்தில் என்னை கேலி செய்யக்கூடிய மாதிரி அப்படி இருக்கக்குள்ள எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையோ ஒரு உற்சாகமோ வரப்போகிறதில்ல. ஸோ நாங்கள் ஒரு செல்ஃப் கேரோட இருக்கிறனால எங்களுக்கு என்னென்ன ஏற்படுதுன்னு சொன்னால் ஆரோக்கியமாக இருக்கிறோம், ஆரோக்கியமான லைஃப். அப்போ எங்களுக்கு நிறைய விஷயத்த செய்யக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நான் அழகாகவும் இருக்கிறேன், எனக்கு தேவையானதை நான் ஏற்பாடு செஞ்சு கொள்கிறேன். அப்படி இருக்கக்குள்ள என்ன நடக்கும், தன்னம்பிக்கை கூடும். ஒரு விஷயம் செய்கிற நேரம் எங்களுக்கு தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையத்தோடையும் நாங்கள் செய்வோம். இது மாதிரியான விஷயங்களை நாங்கள் கடைப்பிடிக்கிறதுனால, அதாவது நான் சொல்லி தந்த திட்டமிடல், எய்ம் முக்கியம், அதாவது நேரத்தோட முக்கியத்துவம் அறிஞ்சிக்க வேணும். அதுபோல் செல்ஃப் கேர், இந்த முக்கியமான விஷயம் நாங்கள் அறிஞ்சிக்கிறதுனால இது எங்களோட லைஃப்பில் நாங்கள் அப்ளை பண்ணுறதுனால எங்களுக்கு என்ன நடக்கும்னா இந்த இயரில் ஒரு நல்ல ஒரு சேஞ்சிங் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் அறிஞ்சு கொள்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமானதும் பிடிச்சதுமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.